வெல்கம் டு கிமேக் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பேஜில் ஒரு டபுள் லேயர் செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு நான் ஸ்டோன் பால் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு குட்டி ஹார்ட்டிங் பெண்டன்ட் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஜம்ப்ரிங், அப்புறம் செயின் எடுத்துக்கிட்டேன். ஸோ லாப்ஸ்டர் ஹூக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த செயின் வந்து நான் ஏற்கனவே 2 லேயராக வெட்டி வச்சுருக்கேன். அது எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 47 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 40 எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஆன்டி டார்னிஷ் செயின் தான். ஸோ 40க்கு இப்போ கட் பண்ணிக்கிறேன். இன்னர் லேயருக்கு ஒரு செயின், அவுட்டர் லேயருக்கு ஒரு செயின், அதுக்காக தான் நம்ம 2 செயின் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இன்னர் லேயர் தனியாக, அவுட்டர் லேயர் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இது அவுட்டர் லேயர், இது இன்னர் லேயர். ஸோ அவுட்டர் லேயரில் அந்த பாலில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஹார்ட்டினை இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட்டினோட ஹூக் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஜம்ப்ரிங் வந்து சின்ன ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். அந்த ஜம்ப்ரிங் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டினை இன்சர்ட் பண்ணி நல்லா ப்ளையர் வச்சு டைட் பண்ணிக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த ஹார்ட்டின்லேருந்து கலண்டு வராது. ஸோ இப்போ இது வந்து இன்னர் லேயருக்கு இந்த ஹார்ட்டின் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த 2 லேயரும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து கியர் ஒயர் எடுத்திருக்கேன். அப்புறம் கியர் லாக் யூஸ் பண்ணி இந்த ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி தான் நான் லாக் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னர் லேயரில் ஒரு எண்டும் அவுட்டர் லேயரில் ஒரு எண்டும் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம 2யும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு கியர் லாக் போட்டு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த சைடும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செயின் வந்து சின்ன ஹூக்காக இருக்கிறனால தான் நான் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஜம்ப்ரிங்கை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ கியர் லாக் போட்டுட்டு அதை ப்ளையர் வச்சு நல்லா ப்ளஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ இது கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பிகினராக இருந்தால் நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பக்கத்தில் ஒட்ட கட் பண்ண முடியும். இப்போ அந்த சைட் லாக் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து லாப்ஸ்டர் ஹூக் போடணும். எப்போயுமே ரைட் சைடு வந்து லாப்ஸ்டர் ஹூக் போட்டுக்கோங்க. எந்த ஹூக்காக இருந்தாலுமே நீங்கள் ரைட் சைடு தான் போடணும். இப்போ இதில் ஒரு ஜம்ப்ரிங் இன்சர்ட் பண்ணி அதை நல்லா ப்ளையர் வச்சு டைட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடு விட்டுருக்கோம் இல்லையா, அதில் அந்த கியர் ஒயர் இன்சர்ட் பண்ணி இப்போ கியர் லாக் போட போகிறோம். இப்போ ஒரு கியர் லாக் போட்டு இதை லாக் பண்ண போகிறேன். இது நல்லா ப்ளையர் வச்சு இப்படி இழுத்துக்கிட்டால் பக்கத்தில் போய் டைட் ஆகிரும். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டால் கொஞ்சம் டைட் ஆகிக்கும், அதுக்காக இது மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளையர் வச்சு இந்த லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கட்டர் வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து இந்த டபுள் லேயர் செயின் வந்து முடிஞ்சிருச்சு. இது இப்படி தான் இருக்கும். இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த 2 லேயர் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டம்மி நெக்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும்.
ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.